என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ தன்னை போலவே படிக்க வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு தங்குற இடம், சாப்பாடு, படிக்கிறதுக்கான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து +2 படிக்கிற மாணவர்களுக்கு நீட் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தேன், நான் ஸ்கீம் ரெடி பண்றேன் அப்படின்னு அத்தனை பேர் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? படிப்பு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய மாத்தும்னு கண்கூட பார்த்து உணர்ந்ததுனால அதை திரும்பவும் செய்யலாம். கரெக்டா? அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான பின்புலத்துல இருந்து வந்த ஒரு பையனை எப்படி இது மாத்துச்சு? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு இதுதான் ஆகணுங்கிற தெளிவு. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் இப்ப இருந்தே என்ன பண்ணணும்? நான் சுமாரா தான் படிப்பேன். நீங்க என்ன அகாடமிக்ஸ்ல என்ன படிக்கிறீங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்க இதுதான் ஆக போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டா நான் சொல்றத நோட் பண்றவங்க பண்ணிக்கோங்க, இல்ல மைண்ட்ல நோட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. இந்தியாவை இப்ப இந்தியா மேப்பை ரெடி தானே? இல்லை, இந்தியா மேப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்க 28 மாநிலமும் இருக்கு. இந்த 28 மாநிலத்திலையும் டாப் மோஸ்ட் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா கலெக்டர்ஸ், ஐஏஎஸ். அது மாதிரி கலெக்டருக்கு அடுத்தடுத்த லெவல் போஸ்டிங்கும் இருக்கு. ஐஏஎஸ், போலீஸ்ல ஐபிஎஸ், ஃபாரஸ்ட்ல ஐஎஃப்எஸ், ரெவென்யூல ஐஆர்எஸ், இதுல ரயில்வேனா ஐஆர்எம்எஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இந்த சென்சார் போர்டுலாம் வருது இல்லையா, சினிமால போடுறதுக்கு முன்னாடி யூஐஏ, கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது, இந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டதுலாம் சொல்றாங்க இல்லையா. இந்த சென்சார் வழங்கக்கூடிய சென்சார் போர்டினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்த மாதிரியான எக்கச்சக்க சர்வீசஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம உள்ள போகணும்னா ஒரே எக்ஸாம் தான். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், upsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு அதோட சிலபஸ் என்னன்னு பாருங்க. ஓகேயா? சோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் எக்ஸாம்ஸ் யார் ஃபில் பண்றாங்க? யூபிஎஸ்சி ஃபில் பண்றாங்க. இவங்கல்ல நீங்க ஒருத்தர் ஆனீங்கன்னா இந்தியால எந்த மாநிலத்துல வேணாலும் நீங்க ஐஏஎஸ் ஆகலாம். இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு யூபில ஐபிஎஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஐஎஃப்எஸ் இருக்காங்க, இப்படி சொல்றோம் இல்லையா. இது எல்லாத்துக்கும் ஒரே பரீட்சை தான், ஒரே பிரிலிம்ஸ், ஒரே மெயின்ஸ், ஒரே இன்டர்வியூ. இது ஒரு சைடு வச்சுக்கிட்டோமா? இப்ப அடுத்த லெவல்ல இருப்பாங்கல்ல ஆபீஸ், எஸ்பி ஐபிஎஸ்னா டிஎஸ்பி இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி டிஎஃப்ஓ மாதிரி சப் டிஎஃப்ஓ, இப்படி எக்கச்சக்கமான அடுத்த இருக்கு இல்லையா. இத யூபிஎஸ்சி நடத்த மாட்டாங்க, அந்தந்த ஸ்டேட் கிட்ட விட்டுருவாங்க. நீங்க பாத்துக்கோங்க. இப்ப தமிழ்நாடு இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க அந்த எக்ஸாம் நடத்துவாங்க. குரூப் 1 எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குரூப் 1 எழுதுனா என்ன ஆகலாம்? டெப்டி கலெக்டர் ஆகலாம், டிஎஸ்பி ஆகலாம், ரைட், சப் ரெஜிஸ்ட்ரார் ஆகலாம், இந்த மாதிரியான வேலையெல்லாம் முனிசிபல் கமிஷனர் ஆகலாம். இதெல்லாம் குரூப் 1ல வருது. குரூப் 2ல வருது. இப்ப குரூப் 1 குரூப் 2 தாண்டி அதுக்கு அடுத்த லெவல், ரைட்டா, அதுக்கு அடுத்த லெவல்ல போகணும் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் லெவல். ஓகே, கவர்மெண்ட் வேலை, ஆனா கம்மியான ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். பட் குரூப் 4 லெவல், அதுல இருந்து நீங்க ப்ரொமோஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் குரூப் 2 அதெல்லாம் போகலாம். பட் எடுத்த உடனே கொஞ்சம் கம்மியான சம்பளம் கிடைக்கும். அப்ப படிநிலையில ஃபில் பண்ணிட்டோமா? குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2, குரூப் 1, அப்புறம் யூபிஎஸ்சில இருந்து வர ஆபீசர்ஸ். இது ஒரு செட். இது போக இது இப்போ கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட தான் இருந்ததுன்னா இந்த மெத்தட். சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி, இப்ப ரயில்வே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரயில்வேல ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்டே கிடையாது. அப்ப குரூப் 1ல, அதாவது கிரேட் 1ல யூபிஎஸ்சி ஃபில் பண்ணிரும். அது கீழ இருக்கிறதெல்லாம் ஸ்டேட் ஃபில் பண்ணாது, அதையும் யூனியனே பண்ணுவாங்க. அதுக்கு தான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த ஆர்ஆர்பி எழுதுனீங்கன்னா அதுல லோகோ பைலட், அதாவது ஃப்ளைட்டை ஓட்டுறவரை பைலட்னு சொல்றோம் இல்லையா, ட்ரெயினை ஓட்டுறவங்கள லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி லோகோ பைலட் ஆகலாம், ஸ்டேஷன் மாஸ்டர், ரைட், டிக்கெட் செக்கர், அது போக அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சப் போஸ்டிங்ஸ் எல்லாமே ஆர்ஆர்பி மூலமா எடுப்பாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது மேல இருக்கிறத யூபிஎஸ்சி ஃபில் பண்ணி கொடுத்துரும், கீழே இருக்கிறத ஃபில் பண்றதுக்கு தனியா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய அதிகமான பேர் வேலை செய்யற நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே தான். சோ அதுக்குன்னு ஒரு தனி போர்டு, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்பி. இப்ப இது போக இன்கம் டாக்ஸ், போஸ்ட் ஆபீசர், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களையும் ஸ்டேட் ஃபில் பண்ண முடியாதுல்ல. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எடுத்து உள்ள எடுப்பாங்க. இது போக எனக்கு அதெல்லாம் நம்ம மேத்ஸ் சூப்பரா